இந்த காலை வேளையிலும் தேவனை தேட ஆயத்தமாயிட்டீங்களா? இல்ல உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு, ரொட்டீன் பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஒரே எந்திரிச்ச உடனே சோதனைகள், போராட்டம், பிரச்சனையே யோசிக்கிறீங்களா, செய்றீங்களா? தேவனை தேடுவதில் கவனம் செலுத்தாதபடிக்கு இந்த காலை வேளையில உங்க கவனம் வேற எதுல போய்கொண்டிருக்கு? கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 57வது அதிகாரம் 7வது வசனம். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று பக்தன் சொல்வது போல நீங்க உங்களால் சொல்ல முடியுமா? உங்க இருதயம் ஆயத்தமாய் இருக்கா? இல்ல உங்களுடைய மாம்சத்தின் வருகிற பிரச்சனைகள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள், பிசாசு தந்திரமா உங்களுடைய இருதயத்தை வேற பக்கமாக திருப்பி உங்க இருதயத்தை எல்லாம் பாவத்துக்குள்ளாக திருப்ப அவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறானா? இல்ல காலை வேலையில என் கர்த்தரை தேட நான் ஆயத்தம் ஆயிட்டேன், அவர் தேடுவதனால்தான் எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு கிருபை கிடைக்கும் என்று விசுவாசிப்பீங்கன்னா இந்த காலை வேலையில வாங்க தேவ பிரசன்னத்துக்கு, முழங்கால் படியிடுங்க, ஆயத்தமாகி அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா காரியத்திலும் தடைகள் உடையும், சோதனைகள் விலகும், பிரச்சனைகள் மறையும், அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.